ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா TradingView.com. ஸோ நீங்களும் வந்து TradingView.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த TradingView பிளாட்ஃபார்ம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் TradingView இல்லாமல் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு உங்களுக்கு எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்கும். நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்மில் போய்ட்டு தேடி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. TradingViewவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு பேனல். ஸோ இந்த பேனல் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 bars இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து மெயின் மெனு. லாகின் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த TradingViewவோட தீமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டார்க் தீமுக்கு ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் தீம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு ட்ராயிங் பேனல். ஸோ ட்ராயிங் பேனல் ஆஃப் பண்ணிங்கன்னா அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்து இந்த லெஃப்ட் சைடில் இருந்த பேனல் வந்து மறைஞ்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்களோட லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கிலீஷில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மொழி தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். மெயின் மெனுவுக்கு கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு கர்சர்ஸு. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மவுஸோட கர்சர் வந்து மாறிடும். 4வது இருக்கிறது வந்து எரேசர். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணுறீங்க, லைன் வரைகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எரேஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் லைன் வரையணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்க உங்கள் மவுஸ் அப்படின்னா வந்து அந்த லைன் வரும். எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லைன் வரைஞ்சிரும். ஸோ இந்த லைன்ஸை வந்து நீங்கள் வரைகிறப்ப உங்களுக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மவுஸ் வந்து உங்களுக்கு ஷேக் இருந்தாலும் வந்து உங்களுக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ ஹரிசாண்டலில் மட்டும்தான் கிடையாது, நீங்கள் வெர்டிகலாக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த லைன்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கர்சரில் போய்ட்டு எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த லைனுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த லைன் மேலேயே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி வரும். அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அந்த டெலிட் ஐக்கானை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ராயிங் டெலிட் ஆகிடும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ஐக்கானுக்கு சைடில் ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஏரோ இருக்குது. ஸோ ஏரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்டர் மாதிரி இருக்கும் அட் த எண்டில். ஸோ நீங்கள் ஏதாவது ஏரோ வரையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் அதே தான், நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைனு உங்களுக்கு மவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ஷிஃப்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணேன்னா லைன் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். ஷிஃப்ட் கீழேருந்து நான் கை எடுத்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு மவுஸ் எங்கே இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பாயிண்டர் வந்துடும். இதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிமூவ் ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கானை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிகல் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஹரிசாண்டல் லைன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஹரிசாண்டல் லைன் வந்துடும். அதே மாதிரி வெர்டிகல் லைன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வெர்டிகல் லைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிகல் லைன் வந்துடும். ஆனால் சில பேருக்கு தோணலாம் இந்த லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, சிலருக்கு வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு தெரியும், சிலருக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் மேலேயே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1px 2pxன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ 4pxன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் லைனு. இதுவே 1px அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வர ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி திக் லைன் வரதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைன் வந்து ஒரு டேஷ் போட்ட மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து இருக்கிற ஆப்ஷன்ஸாக கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைன்ஸோட உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு லைன் மாறிடும். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் சிம்பிள் மாதிரி இருக்குது. இந்த லாக் சிம்பிள் எதுக்கு அப்படின்னா ஆக்சிடென்டலாக வந்துட்டு நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லாக் ஆப்ஷன். உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல இந்த லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லாக் ஆப்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களால் மறுபடியும் இந்த லைனை வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியாது. நீங்கள் மூவ் பண்ணணும்னா சார்ட்டும் சேர்ந்து தான் மூவ் ஆகும். பை மிஸ்டேக் வந்து அது மூவ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லாக் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 3வது மெனு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அந்த ஃபிபனாச்சி அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது 2 தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஷார்ட் பேட்டர்ன்ஸில் பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 4வது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் அண்ட் ப்ரஷ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது எழுதணும் அப்படின்னா கூட
நீங்கள் இதை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். லைன்ஸுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், திக்னஸ் சேஞ்ச் பண்ணணும்னா திக்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லாக் பண்ணணும் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி திக்னஸ் அதிகமாக இருக்கும். மார்க்கிங்கை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும், சார்ட் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்க, அதுக்கப்புறம் மார்க்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சார்ட்டே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மெனு லிஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு ரிமூவ் ஐக்கான் இருக்கும். அந்த ரிமூவ் ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டில் இருக்கிற எல்லா மார்க்கிங்ஸும் ரிமூவ் ஆகிடும். கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சப்போஸ் ஏதாவது நோட்ஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த சார்ட்டில் நீங்கள் இந்த நோட்ஸ் வச்சுக்கலாம். ஃபாண்ட் சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பெருசாக இருக்கும். போல்ட், இட்டாலிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஆரோஸ்லாம் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஆரோ மார்க் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோ வரும். இந்த பெயிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆரோவுக்கான கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹார்மோனிக்ஸ் அண்ட் எலியாட் வேவ் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வரும். இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்ன அப்படின்னா இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்ப்போம், அப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்ப்போம். அது நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸில் பார்க்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் டூல்ஸ். ஸோ மெஷர்மெண்ட் டூல்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் பொசிஷன் போனீங்கன்னா அதுக்கு எப்படி டார்கெட் செட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது, அதுக்கெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான டூல்ஸ்லாம் இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ரேஞ்சுன்னு இருக்குது. டேட் ரேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த கேண்டலுக்கும் எத்தனை நாள் நடுவில் இருக்குது, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வரதுக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட் ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20 bars 28 days. ஸோ 28 நாளில் 20 பார் ஆயிருக்கு, 28 days ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபால் இருக்குன்னா இது எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும்னா டாப்லேருந்து நீங்கள் பாட்டம் வரைக்கும் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் டவுனு, எத்தனை பர்சன்டேஜ் டவுனு அப்படின்றது உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து உங்களுக்கு ஐகான்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு ஐகான்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐகான்ஸ் வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐகான்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க்கிங்ஸ்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து இந்த மேக்னெட். இந்த மேக்னெட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக போயிட்டு உங்களுக்கு அந்த பார் மேலேயே வந்து ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்து வந்து அந்த லைன் ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு கேண்டல்லேருந்து இன்னொரு கேண்டலுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த கேண்டலில் போய் உட்காந்துரும். ஏதாவது ஒரு டூலை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணுறப்ப ஒரு தடவை தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் வந்து நீங்கள் வந்து அந்த டூல் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இல்லை நீங்கள் ஒரு டூலை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டே இன் ட்ராயிங் மோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டூலை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டூல் வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய லைன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு லைனை தெரியாமல் கூட மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த லாக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ட்ராயிங்குமே நீங்கள் மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த சார்ட்டில் எந்த ஒரு ட்ராயிங்குமே வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாக நம்ம ட்ராயிங்கை லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். எல்லா ட்ராயிங்குமே வந்துட்டு நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் வந்துட்டு உங்களுக்கு ட்ராயிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சார்ட் வந்து கிளியராக தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா ட்ராயிங்ஸும் மறைஞ்சிடும். ஸோ நீங்கள் சார்ட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பில் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு இதெல்லாம் திரும்ப வந்துடும். நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டெலிட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேலே இருக்கிற பேனல். ஸோ மேலே இருக்கிற பேனல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ட்ரேடிங் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரேடிங் சிம்பிளை வந்து நம்ம ஃபஸ்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இதிலே கிளிக் பண்ணலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சிம்பிள் தேவையோ நீங்கள் அதை சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து நிஃப்டின்னு சர்ச் பண்ணுறேன். நிஃப்டி என்ன கேட்டகரி என்ன கண்ட்ரி அப்படின்றது உங்களுக்கு எல்லா டீல்ஸும் வருது. நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக சார்ட்டில் எங்கே வேணால் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து உங்களுக்கு சார்ட்டோட டைம் ஃப்ரேம். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த சார்ட் வந்து பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு 1 day டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் 5 minutes and 15 minutes டைம் ஃப்ரேமில் சார்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சார்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் 5 minutes. ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி 5 minutes and 15 minutes அந்த மாதிரி வந்து மாறிக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 minuteலேருந்து உங்களுக்கு 1 month வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் 1 minute செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 minute கேண்டில் வரும்.
1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 60 கேண்டில் வரும். நம்ம வந்து டிஃபால்ட்டாக 1 டேலேயே வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு கேண்டில்ஸு. ஸோ கேண்டில்ஸில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைன் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் லைன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுவும் மாறிடும். பார் சார்ட் பார்த்தோம், இதுதான் பார் சார்ட். ஸோ அடுத்தது வந்து கேண்டில் ஸ்டிக். ஹெக்கனாசி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சார்ட் மாறிக்கும். அடுத்தது வந்து ரென்கோ. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம பின்னாடி நிறைய பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்கள் சார்ட்டில் வைக்கணும் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேணுங்கிற இண்டிகேட்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மூவிங் ஆவரேஜில் இருக்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸுமே லிஸ்ட் ஆகும். நீங்கள் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ண உடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட சார்ட்டில் ஆட் ஆகிக்கும். நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா 3 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெய்டு மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெனு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்ச் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பை டிஃபால்ட் வருது. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி தெரியும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள் ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் இப்போ எல்லா சிம்பிளையுமே வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு சிம்பிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நிஃப்டி 50 ஆட் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் நிஃப்டின்னு சர்ச் பண்ணால் வந்துடும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிஃப்டி இருக்குது. ஆல்ரெடி நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரதுனால இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். வாட்ச் லிஸ்ட்டில் உங்களோட ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போய்ட்டு ஆட் ஆகிக்கும். ஸோ அடுத்தது வந்து கீழே இருக்கிறது வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். நீங்கள் அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா அது வந்து ஹைட் ஆயிடும். அடுத்தது வந்து உங்களுக்கு அலர்ட்ஸ் பேனல் இருக்குது. ஸோ அலர்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ரேடிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு நியூஸ் பேனல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நியூஸ் பேனல்ஸ் கேலண்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் வியூ பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.